வணக்கம். இந்த வீடியோவில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தண்டு மாரியம்மனுடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கோயம்புத்தூரில் 2 மாரியம்மன் கோயில் ரொம்பவே பிரசித்தி. ஒன்று கோணியம்மன் கோயில், இன்னொன்று இந்த தண்டு மாரியம்மன் கோவில். கோயம்புத்தூரில் அவினாசி ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த தண்டு மாரியம்மன் கோயில் பார்க்கறதுக்கு ரொம்பவே சின்ன கோயிலாக இருந்தாலும் இந்த கோயம்புத்தூர் மக்களுக்கெல்லாம் ஒரு குலசாமி மாதிரி இந்த தண்டு மாரியம்மன் இருக்காங்க. சரி, இந்த மாரியம்மாவுக்கு ஏன் தண்டு மாரியம்மான்னு பேர் வந்துச்சு? இந்த சாமியோட வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், தண்டு அப்படின்னு சொல்லும்போது ஒரு மரத்துடைய தண்டா இருக்குமோ, மரத்தோட தண்டு கூட சம்பந்தப்பட்டு இந்த அம்மா இருக்கிறதுனால ஒரு வேளை வேப்ப மரமோ இல்லை ஏதோ ஒரு ஸ்தல விருட்சமோ இருந்திருக்கும். அந்த மரத்துடைய தண்டுல இருந்து இந்த அம்மாவுக்கு இந்த பேர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. அப்ப இந்த தண்டுக்கு பின்னால இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, தண்டுன்னு சொன்னா படை வீரர்கள் எல்லாம் தங்கக்கூடிய கொட்டகை அப்படிங்கிறதுக்கு பேர் தான் தண்டுன்னு சொல்லி ஒரு சொல்லாடல் இருக்குது. அப்படின்னா இந்த தண்டு மாரியம்மாவுக்கும் படை வீரர்கள் தங்கக்கூடிய அந்த கொட்டகைக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா, திப்பு சுல்தானுடைய படை வீரர்கள் இந்த கோயம்புத்தூர்ல அந்த பழங்காலத்தில் இருந்த கோவை கோட்டையில் அந்த மதில்களுக்குள்ள கொட்டகை போட்டு தங்கி இருக்காங்க. அந்த கொட்டகை இருந்த பகுதியில் இந்த மாரியம்மா வெளிப்பட்டு வந்ததுனால தண்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கொட்டகையுடைய பேராலேயே தண்டு மாரியம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடப்பட ஆரம்பிச்சாங்க. திப்பு சுல்தான் காலத்திலேயே உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த கோயில் சில நூற்றாண்டுகள் பழமையான கோயில் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா அந்த படை வீரர்கள் தங்கி இருந்த இடத்துல எப்படி இந்த அம்மா வெளிப்பட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, திப்பு சுல்தானுடைய படை வீரர்கள் இந்த கோட்டைக்குள்ள தங்கி இருக்கும் போது அந்த படை வீரர்கள்ல ஒருத்தர் அம்மன் மேல அதீதமான பக்தி வச்சிருந்தாருன்னு சொல்லப்படுது. அதனால அவருடைய கனவுல இந்த மாரியம்மா காட்சி கொடுத்து இந்த பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வனாந்தரத்துக்குள்ள ஒரு நீர்ச்சுனையை ஒட்டின மாதிரி இருக்கக்கூடிய வேப்ப மரமும் கொரட்டி மரமும் சேர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நான் இருக்கேன், சுயம்புரூபமா இருக்கேன்னு சொல்லி அந்த அம்மா அவருக்கு கனவுல காட்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப கூட இந்த கோயில போய் பார்த்தோம்னா இந்த கோயிலுடைய தல விருட்சமாக கொரட்டி மரம்னு சொல்லப்படக்கூடிய அந்த மரம் இருக்கு. சோ கனவுல அந்த படை வீரருக்கு எந்த இடத்துல வச்சு இந்த சாமி காட்சி கொடுத்துச்சோ அந்த இடத்த மறுநாள் காலையில எந்திரிச்சு அந்த படை வீரர் தேடி போறாரு. அப்படி தேடி போகும்போது அம்மன் எங்க இருக்கிறதா வாக்கு சொன்னாங்களோ அதே மாதிரி இந்த மரத்துக்கு கீழே ஒரு சுயம்பு வடிவமாக இந்த மாரியம்மா காட்சி கொடுத்திருக்காங்க. அதனால அந்த படை வீரர் தன்னோட தங்கி இருக்கக்கூடிய மற்ற படை வீரர்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து இங்க அம்மனுக்கு ஒரு சின்ன பீடம் போட்டு அங்க தேவியை வச்சு கும்பிட ஆரம்பிச்சு தண்டு பகுதியில் வெளிப்பட்டு வந்த மாரியம்மா அப்படிங்கிறதுனால அவங்கெல்லாம் தண்டு மாரியம்மான்னு கும்பிட ஆரம்பிச்சு அதுதான் இன்னைக்கு கோயம்புத்தூருக்கே குலசாமியாக மாறி நிற்கக்கூடிய இந்த தண்டு மாரியம்மன் கோவில் அப்படின்னு வரலாறு சொல்லப்படுது. பெரும்பாலான மக்களால இந்த வரலாறு ஏத்துக்கப்பட்டாலும் சில பேர் மட்டும் இதுல சின்ன திருத்தங்களோட சொல்றாங்க. அது என்னன்னா, அந்த படை வீரர் ஒருத்தருக்கு அம்மா போட்டிருந்துச்சுன்னும் அதனால தேவி அவருக்கு காட்சி கொடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்ச்சுனையில தீர்த்தம் எடுத்து அருந்தி தனக்கு தண்டுக்கீரை சாரால அபிஷேகம் பண்ணி அதையும் தீர்த்தமாக குடிச்சு வந்தா இந்த அம்மை நோயானது அவங்களை விட்டு போகும் அப்படின்னு சொன்னதாகவும், அதனால ஒருத்தருக்கு வந்து அந்த படை வீரர்கள் அத்தனை பேருக்குமே நிறைய அம்மை போட்டிருந்துச்சுன்னும் அந்த அம்மையை எல்லாம் இப்படி மாரியம்மாவுக்கு தண்டுக்கீரை சாறு எடுத்து அதுல அபிஷேகம் பண்ணி அதை தீர்த்தமா குடிச்சதுனால அந்த அம்மையானது அவங்களை விட்டு நீங்குச்சு அப்படின்னு இன்னொரு கருத்தும் சொல்லப்படுது. எது எப்படியோ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இந்த தண்டு மாரியம்மன் கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை வியாபாரிகளும் இந்த கோயிலில் வந்து சாமிக்கு ஒரு கும்பிடு போட்டு போய் தான் அவங்களுடைய வியாபாரத்தை ஆரம்பிப்பாங்க. கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த தாய் எல்லா நோய் நொடிகள்ல இருந்தும் நம்மளை காப்பாத்துவா அப்படின்னு நம்பப்படுது. இப்படி நோய் நொடியை மட்டும் குணப்படுத்துறது இல்லாம திருமண தடைகளை எல்லாம் நீக்கக்கூடிய தாயாக, குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய தாயாகவும், செல்வத்தை கொள்ளிக்க வைக்கக்கூடிய தாயாகவும் வடக்கு நோக்கி பார்த்து இந்த தண்டு மாரியம்மா காட்சி கொடுக்குறாங்க. 4 கால பூஜைகள் நடக்கக்கூடிய இந்த கோயில்ல மாரியம்மாவை தவிர ராஜகணபதி, துர்க்கையம்மா, தட்சிணாமூர்த்தி சுவாமி, லட்சுமி சாமி, முருகரு, கருப்பராயரு, முனியப்ப சுவாமி இப்படின்னு நிறைய
சுவாமிகள் இருக்காங்க. நிறைய மாரியாத்தா கோயிலில் இருக்கிற மாதிரியே இந்த கோயில்லையும் மாரியம்மாவுக்கு பொங்கல் வச்சு வழிபடக்கூடிய வழக்கமானது இருக்கு. இங்க நடக்கக்கூடிய பெரிய திருவிழா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சித்திரை மாசத்துல தான் இந்த கோயில்ல பெரிய திருவிழா நடக்கும். 13 நாள் திருவிழா, கொடியேத்தி அக்னி சாட்டி விளக்கு வழிபாடெல்லாம் பண்ணி வெள்ளி சிம்ம வாகனத்துல குதிரை வாகனத்துல எல்லாம் சாமியை வீதி உலா வர வைப்பாங்க. ஆனா இந்த சித்திரை திருவிழாவிலேயே முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா தீச்சட்டி எடுத்து வரக்கூடியதுதான். முதல் செவ்வாய்க்கிழமையில, சித்திரையில முதல் செவ்வாய்க்கிழமையில இந்த திருவிழாவானது தொடங்கும். அதுக்கப்புறம் இங்க கொங்கு பகுதிகளில் எல்லா கோயில்லையும் பார்க்குற மாதிரி கோயில் முன்னால கம்பம் நடப்பட்டு அந்த கம்பத்துக்கு மஞ்சள் நீர் ஊற்றக்கூடிய வழக்கமெல்லாம் தொடர்ச்சியாக நடந்து வரும். இப்படியாக முதல் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சு மறு செவ்வாய்க்கிழமை வரும்போது அம்மனுடைய திருக்கல்யாணமானது நடக்கும். தீச்சட்டி எடுத்து வரக்கூடிய வைபவம் சக்தி கரகமானது. இன்னொரு கோயில் சொன்னமே கோணியம்மன் கோயில்னு, இந்த கோயம்புத்தூர் உருவாகிறதுக்கே கோயம்புத்தூருக்கே பேர் கொடுத்த அந்த கோணியம்மனுடைய கோயில்ல இருந்து சக்தி கரகமானது கிளம்பி தீச்சட்டியானது கிளம்பி முக்கியமான வீதிகள் டவுன் ஹால், ஒப்பனக்கார வீதி இதையெல்லாம் தாண்டி கடைசியாக அவினாசி ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த தண்டுமாரியம்மன் கோயிலுக்கு வந்து சேரும். கிட்டத்தட்ட 4500க்கு மேற்பட்ட அக்னி சட்டிகளை இந்த ஒரே நாளில் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய சட்டிகளை பார்க்க முடியும்னு சொல்றாங்க. இந்த கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இந்த கோயிலில் எடுத்து வரக்கூடிய அக்னி சட்டி தான் ரொம்பவே பிரசித்தி. நிறைய அக்னி சட்டிகளை ஒரே நாளில் ஒரே இடத்துல பார்க்க முடியும். இப்போ புது வருஷம் பிறக்க போகுது. இந்த சித்திரை மாசத்துல வரக்கூடிய தண்டுமாரியம்மன் கோயில் திருவிழாவை நம்ம எல்லாரும் போய் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.